தினம் ஒரு திருப்பாவை பாடல் 8. கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய் தருளேலோர் எம்பாவாய். 6ஆம் பாடல் முதல் 15ஆம் பாடல் வரை 10 பாடல்களில் 10 பெண்களை துயில் எழுப்புவதைப் போல 10 ஆழ்வார்களை குறிப்பிடுகிறாள். இப்பாடலில் நம்மாழ்வாரை குறிப்பிடுகிறாள். மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்ற அழகு கொண்ட பெண்ணே கிழக்கே வெளுத்துவிட்டது. எருமைகள் மெய்சடுக்காக பசும்புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன. அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் நமது தேவைகளை அறிந்து கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே கிளம்புவாயாக. கீழ்வானம் வெண்மையாக மிளிர்கிறது என்றால் விடியல் என்று பொருள். வேதம் அனைத்தையும் தமிழில் பாடிய நம்மாழ்வார் ஆன்மீக உலகில் ஓர் விடியல் என்பதை ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துகிறாள். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.